திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பவள விழாவை ஒட்டி குளோபல் ஜமாலியன் பிளாக் கட்டிட திறப்பு விழா. தமிழக முதல்வர் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். 1951ஆம் ஆண்டு ஜமாத் முகமது சாகிப், ஜனப் கஜா மியானா ரவுத்தர் ஆகியோர் இணைந்து துவக்கினர். கல்லூரியில் 11,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 26 இளங்கலை இடங்களை, 20 முதுகலை படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள் உள்ளன மற்றும் பேராசிரியர்கள் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தேசிய அளவு மதிப்பீட்டு பட்டியலில் A+ உயர்ந்த அதிகாரம் பெற்றுள்ளது. தேசிய அளவில் 59வது இடத்தில் கல்லூரி உள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்லூரி விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். புதிய வகுப்புகளை ஆரம்பித்து தேவைப்பட்ட ஏற்ப புதிய வகுப்புகள் துவங்கப்பட்டு வருகிறது. பவள விழாவை ஒட்டி முன்னாள் மாணவர்கள், பேராசிரியர்கள், இந்நாள் மாணவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், கல்லூரி நிர்வாகத்தின் பங்களிப்போடு இந்த குளோபல் ஜமாலின் பிளாக் என்ற கட்டிடம் 4.5 கோடி மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் நாள் இந்த கட்டிடத்திற்கு முதலமைச்சர் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்கள். இன்று முதலமைச்சர் முழுமை பெற்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் TRP ராஜா, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி N சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செலியன் பங்கேற்றுள்ளார். காந்தியடிகள் தலைமையில ஈடுபட்டவர். 1931 லண்டன்ல நடந்த 2வது வட்டவசன் காந்தியடிகள் கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதுல எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எழுதி விடுதலை போராட்ட நிதியா பயன்படுத்திக்கன்னு சொன்ன வள்ளல் தான் அவர். 75ஆம் ஆண்டில் பீடு நடை போடும் பவள விழா ஆண்டினை தொடக்கி வைக்கவும் ஜமால் முகமது காலேஜில் கட்டப்பட்ட குளோபல் ஜமாலியன் பிளாக் கட்டடத்தினை திறந்து